ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சிலபஸ் வைஸில் இலக்கண பகுதியில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் வந்து தனித்தனியாக டெஸ்ட்டும் வந்து வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வைக்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும், ப்ளஸ் நீங்கள் ஆன்சர் கீ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், கொஷின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 88 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரியே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பொறுத்துத மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியரும் இருக்கும், சொல்லும் பொருளும் கலந்தும் இருக்கும். ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 88 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப்கான லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முதல்ல படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை வந்து எழுதி பாருங்கள். ஸோ இது வந்து ஃபுல் டெஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி உள்ள டெஸ்ட்டெல்லாம் எழுதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் வந்து 88 கொஷனுக்கு எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் 10 மணிக்குள்ளே உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க. ஏன்னா இந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டேக்குள்ளே டெஸ்ட்டை வந்து எழுதி உங்களுடைய மார்க்கை வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ அதோட ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸோ ஆன்சர் கீ இப்படி தான் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்சரை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மார்க் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் தனித்தனியாக வந்து டெஸ்ட்டும் வந்து வச்சு முடிச்சிருக்கேன். ஸோ எல்லா டெஸ்ட்டையும் ப்ராப்பராக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் டோட்டலாக 88 கொஷின்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆன்சர் கீயும் இருக்குது, அதையும் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை வந்து எழுதி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.